மனதில் துணிவும் தைரியமும் இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சீமானினுடைய பேரை சொல்லாமல் அரசியல் பேசிட்டு சில தலைவர்கள் போயிருக்காங்க. பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. அவனை சும்மா விடக்கூடாது. பாஜகவை விட RSSஐ விட முதல் நாம் அழித்தொழிக்க வேண்டிய சக்தி சீமான் தான் அப்படிங்கிறத சூளுரைக்க வேண்டிய கூட்டமாக இந்த கூட்டம் கலையணுங்கிற எதிர்பார்ப்போடு பேச துவங்கி இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எரிச்சலா இருக்காடா? ஆமாங்கய்யா. ரொம்ப முடியலையோ? ஆமாங்கய்யா. ரொம்ப கோவம் வருதோடா? ஆமாங்க, நிறைய வருதுங்க. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. நாம் அழித்தொழிக்க வேண்டிய சக்தி சீமான் தான். எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 நாள்களாக ஒரு வாரமாக பல தோழர்கள் தூக்கம் கேட்டிருப்பாங்க. என் தூக்கம் போயிடுச்சு, தூக்கம் மாத்திரை போட்டு தூங்க வேண்டியதான். தூக்கம் போயிடுச்சுன்னா நான் உயிராக நேசிக்கக்கூடிய தந்தை பெரியார ஒருத்த இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதில்லை. வெளியில சொன்னா கேடு, சொல்லலடா மான கேடு. மைனர் மாதிரி ஊருக்குள்ள சுத்துறா, நம்மால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு அத்தனை தோழர்களுமே தூக்கம் கட்டி இன்னைக்கு நிக்கிறோம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 நாள்களாக ஒரு வாரமாக பல தோழர்கள் தூக்கம் கேட்டிருப்பாங்க. ஆக பெரியாரை நெருங்கினால் பெட்ரோல் குண்டுகள் விழும் அப்படின்ற இந்த தமிழகத்தில் இன்றைக்கு வர்றவும் போறவெல்லாம் பெரியாரை பத்தி பேசலாங்கிற சூழல் உண்டாயிருக்குன்னா அதற்கு முதல் பொறுப்பேற்க வேண்டியது நாம் தான். இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே. எங்கே கேட் எங்கே ஆட்சி காலத்துல பெரியார் சிலையை திமுக கொடுத்தாங்க. நல்ல ஒரு 50 வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திராவிட கொள்கை வச்சா சூப்பர், பெரியார் ஈவேரா தமிழர் தந்தை ஆழ்ந்து தூக்கிட்டு ஒரே மிதி மிதிச்சா என்ன ஆகும்? சாமி சரணம், ஐயப்ப சரணம், பெரியார் சரணம், பாருங்க வீரமணி சரணம் பாருங்க. உங்களுக்கு உலகத்துல தலை சிறந்த பொன்மொழிகளோட தொகுப்பு வேணும்னா பெரியார் பொன்மொழிகள்ங்கிற தொகுப்பை வாங்குங்க. ஏன்னா அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய தலை சிறந்த பொன்மொழிகள்லாம் எடுத்து அதை சொன்னவங்க பேரை அடிச்சுட்டு பெரியார்னு போட்டு வச்சிருக்காங்க. கொள்கை என்ன பெரியாரை எதிர்க்கிறது? உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. 2006 திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பெரியாரினுடைய சிலையானது இந்து மக்கள் கட்சி கூட்டத்தால் தாக்கப்படுகிறது. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு முடியும். அதன் தொடர்ச்சியாக சென்னையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த தோழர் குமரன் அவர்கள் தலைமையில் அயோத்தியா மண்டபம் உள்ளிட்ட பல இடங்களில் அன்றைய இரவே பெட்ரோல் குண்டுகள் வெடித்தது. ஹலோ பிரதர், நீங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? கொலை கொள்ள கற்பழிப்பு இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னே. சிபிஐல கொடுத்து பணம் வாங்குவியா? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? கவர்மெண்ட் கொடுக்கிற 1 லட்சம் ரூபாய் பணத்தை நீ கொடுத்தனா இந்த செல்போனை கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன்ல. நக்கல்யா அவனுக்கு. ஆக பெரியாரை நெருங்கினால் பெட்ரோல் குண்டுகள் விழும் அப்படின்ற இந்த தமிழகத்தில் என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா மாதிரி இருக்குங்க சார். ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கு வர்றவும் போறவெல்லாம் பெரியாரை பத்தி பேசலாங்கிற சூழல் உண்டாயிருக்குன்னா அதற்கு முதல் பொறுப்பேற்க வேண்டியது நாம் தான். அப்படி பொத்திண்டு நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. இன்றைக்கு சீமான் பெரியாருக்கு எதிராக மோசமாக பேசுகிறார் அப்படின்னு இன்றைக்கு நாம் கொந்தளிக்கிறோம். இருடா, அவன் பக்கம் யாரும் போக வேண்டாம். அடியே வேற மாதிரி இருக்கு. என்ன நம்ம பக்கம் அடியா? சொன்ன கேளியா? நீ இல்லையா அவன் போனாலும் அடிக்கிறாயா? ஒருத்தன் பெரியார போற போக்குல விமர்சிக்கிறான். தமிழ்நாடானதும் இயக்கங்களானவும் நாம் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறோம் அல்லது சீமான ஒண்ணுமே செய்ய முடியாத கையறு நிலையில் இருக்கோம்னா திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாம் திருடனுங்க, நான் தேளு, நான் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.
நாம் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறோம் அல்லது சீமான ஒண்ணுமே செய்ய முடியாத கையறு நிலையில் இருக்கோம்னா நாம் நம்மை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப தமிழ்ல சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா. சீமானை அழித்தொழிப்பதுதான் ஒற்றை வேலை அப்படிங்கிற புள்ளிக்கு இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் அத்தனை பேரும் அணிதிரணும். எனக்கு மவுத்தரிச்சலா இருக்குடி, சொல்ல சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு இன்றைக்கு நமக்கான எதிரியாக சீமான் மாறி இருக்கார். என்கிட்ட மோதவே உனக்கு தைரியம் இல்ல, நீ எல்லாம் என் எதிரியா? ஆனா நான் உன்னை எதிரியா நினைக்கிறேன். வரப்போற எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து நிக்கிறேன். முதல்ல எந்திரிச்சு நில்றா, அப்புறம் எதிர்த்து நிக்கலாம். இன்றைக்கும் வரல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீமான் மாறியாச்சு. ஆனா நாம் சீமான் இப்படி ஒரு விசர்ஜன் மாறும் அப்படிங்கிறத அவதான் நிக்காம அவனை வளர விட்டுட்டு இன்றைக்கு குத்துதே கூட நம்ம நிக்கிறோம். செத்து போனது உங்க அப்பா, ஒரு சொட்டு தண்ணி வரலையே உன் கண்ணுல. நான் அழ மாட்டேன், அழுதா துக்கம் வெளியே போயிட்டோம், மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சிட்டு இருக்கேன். சாவு சாவும்ல செத்த பேல, நீ சாவும்ல செத்த பேல. பெரியாருக்கு எதிரான பேச்சை சீமான் தொடங்கி எனக்கு தெரிஞ்சு 7-8 ஆண்டுகள் ஆச்சு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. எப்போ சீமான் பெரியார் தமிழர் கிடையாது, அந்த பெரியாரை நான் தலைவராக ஏத்துக்க மாட்டேங்க, வழிகாட்டியா ஏத்துக்குவேன்னு சொன்னது நமக்கு கொடுத்த சமிக்கை. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஒருத்தன் பெரியார போற போக்குல விமர்சிக்கிறான். தமிழ்நாடானதும் இயக்கங்களானவும் நாம் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறோம். ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல, என்னால முடியல. அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். ஒரு பண்ண வேணாம் சரிண்ணே, எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்பரப்படுத்துங்க. நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படிங்கறத உணர்த்துவதற்காகத்தான். இன்றைய தலைமுறை நம் கையில கிடையாது. ஏற்கனவே உங்க பாடி ஸ்ட்ரென்த் கம்மி, இப்ப டியூஷன் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிட்டே போகுது. இப்படியே போனாக்க நம்ம ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்றது? நீங்க திமுக ஓட்டு போடுறவங்களாகட்டும், திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவங்களாகட்டும், அத்தனை பேருமே 45+, 50+. இளைஞர்களை நம்பயப்படுத்தணும்னா அந்த இளைஞர்களை வைத்திருக்கக்கூடிய சீமானை வீழ்த்துவதுதான் ஒற்றை வழி. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.